நான் தான் அவங்க சுபத்ரா அருண்குமார். பாப்பாவுக்கு வந்து டென்டல் கிளினிக் வந்து பல்லு வந்து கட்ட போகிறோம். அது ஏற்கனவே ப்ராசஸ் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ வந்து இன்னொரு பல்லில் கிளிப் போடுறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வரோம், போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். ஏற்கனவே போட்ட கிளிப்பு வேறு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் கழட்டியிருந்தோம். பாப்பா வேறு வலிக்குமா என்னன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தா. நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுக்கலாம் பாப்பா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பாவும் சரி ஓகேம்மா எப்படினாலும் நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. ஹாஸ்பிட்டல் வந்து உள்ளே உட்காந்துருந்தோம். டாக்டர் வந்து வரல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாப்பாவுக்கு கிளிப்பு போடுறதுக்காகவே இன்னொரு டாக்டர் வருவாங்க, அவங்க வரல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னொரு டாக்டர் இருக்காங்க, அவங்க வந்து எப்போவுமே ரெகுலராக செக் பண்ணுறவங்க தான். அவங்களுக்கு ஒரு பேஷண்ட் இருந்தனால அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க. பாப்பா வந்து எப்போவுமே துருத்துருன்னு இருப்பா, அவளை ஒரு இடத்துல உட்கார வைக்கவே முடியாது. அங்கேயும் போய் அவள் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டா. ஒரு இடத்துல உட்காராமல் துருத்துருன்னு அங்கங்கே எல்லாத்தையும் போய் நோண்டிட்டு இருந்தா. ஒரு வழியாக அவங்க டாக்டர் வந்துட்டாங்க. அவளுக்கு கிளிப்பு மாட்டுற ப்ராசஸ் வந்து அங்கே போயிட்டு இருந்தது. மாட்டலாமா என்னன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து வெளியே வந்துட்டேன். பாப்பாவுக்கு உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. ரொம்ப நேரம் உட்கார முடியல, அதனால் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துங்க. நான் இதை வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். அவளுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் வீடியோவாக போடுறேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் பல்லு கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. அந்த கடவா பல்லெல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி சைஸில் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்காகவே நான் ப்ராசஸ் அவளுக்கு 11 வயசுலேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். போய் நான் வந்து பாலாஜி டென்டல் கிளினிக்கில் தான் நான் பார்த்தேன். அங்கே பார்த்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கு தம்பி கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என்னால் ரெகுலராக அங்கே போக முடியல, கண்டினியூவாக வந்து போக முடியல. அதனால வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ வந்து சரியான பல் எல்லாமே கொஞ்சம் ஏர்மாறாக ஆயிடுச்சு. இப்போ வந்து அங்கே வந்து பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்களே வந்து இங்கே தனியாக கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே. அவங்க வந்து எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஒரு 1.5 வருஷமாக போயிட்டுருக்கு. அவளுக்கு ஓரளவுக்கு பல்லு அவளுக்கு நல்லா கிளியர் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா பொட்டை பிள்ளைங்களுக்கு வந்து பல்லு தான் மெயினே, அது நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் செலவு ஆனாலும் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் அவளுக்கு பல்ல சரி பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அந்த ட்ரீட்மெண்ட் தான் போயிட்டுருக்கு. இப்போ உள்ள ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவள் உள்ள ட்ரீட்மெண்ட் அவங்க பல்ல ஏதோ கிளிப்பு மாட்டிருந்தாங்க, அது பார்த்துட்ருக்காங்க. சரி, நான் ரொம்ப நேரம் உள்ளே உட்காந்துருக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்திருக்கேன். வெளில வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதெல்லாம். ஓகே, இது முடிஞ்சு தம்பி வந்து அம்மா கிட்டே விட்டு வந்திருக்கேன். முடிஞ்சு தான் வீட்டுக்கு போகணும். நான் பார்த்துட்டு என்னென்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு பல்லு கிளிப் போட்டதுக்கப்புறம் அந்த இதை காமிக்கிறேன் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு. இன்னும் முடியல, ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. கிளிப்பு மாட்டலான்னு தான் பார்த்தோம், ஆனால் வந்து ஏதோ பல்லு ஷேப் வந்து ஏதோ மாறிடுச்சு. அவங்க கொடுத்த அளவு இல்லாமல் ஷேப் ஏதோ மாறிடுச்சு அப்படின்னாங்க. திருப்பி லேபுக்கு கொடுத்து தான் இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பல்லு கொஞ்சம் க்ளீன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மண்டே வர சொல்லியிருக்காங்க. இனி அந்த ப்ராசஸ் வந்து அவங்க லேபில் கொடுத்ததுக்கப்புறம் தான் கிளிப்பு மாட்ட முடியும். கீழேயும் கிளிப் போடணுமோ மேலேயும் ஏதோ கிளிப்பு மாதிரி மாட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். என்னுடைய சிம்மாசனம், என்னோட வாகனம். போகிற வழியெல்லாம் விட
ஸ்கேனில் தான் இருக்குது. நீங்கள் எப்படி வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஐயோ உங்கள் ஹாஸ்பிட்டல் நேம் காமிச்சிக்கலாம்ல. இன்னைக்கு வந்து ப்ராசஸ் கொஞ்சம் முடிஞ்சிடும்னு நினச்சோம். ஆனால் இப்போ வந்து சேர்ந்துட்டோம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு.